உண்மையை சொல்ல போனால் தமிழ் சினிமாவை ஒரு பக்கம் தோல் கொடுத்து அரண் போல் தாங்கி கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். தளபதி விஜய், அஜித் எல்லாம் 50 தாண்டிய பின்னரே அசந்து விட்டனர். மெல்ல மெல்ல தமிழ் சினிமாவிற்கு எண்டு கார்டு போட்டு வருகிறார்கள். 74 வயதை கடந்த போதிலும் ரஜினி சார் தான் அதற்கு தகுதியானவர் என லோகேஷ் கூலி படத்தை வேறு மாதிரி செதுக்கி கொண்டிருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கும் ராஜதந்திரம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, சத்யராஜ் என ஒரு பெரிய நடிப்பு திமிங்கல கூட்டமே இந்த படத்தில் இருக்கிறது. இது போக வளரும் நடிகர்களான சௌபின் ஷாஹர், ரெபா மோனிகா போன்ற திறமையுள்ள ஆர்டிஸ்ட்களை இதில் கொண்டு வந்திருக்கிறார். இதை வைத்து லோகேஷ் போடும் கணக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன் புஷ்பா படம் மட்டும்தான் 1000 கோடி வசூல் செய்யுமா? நாம் சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் போக அமீர் கான், நாகார்ஜுனா போன்ற நடிகர்கள் இருக்கையில் எல்லாம் சாத்தியமே என்று 1000 கோடிகளுக்கு ஸ்கெட்ச் போடுகிறார். அமீர் கான் சமீபத்தில் கொடுத்த பேட்டி லோகேஷ் செய்யும் தந்திரத்தை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. இந்த படத்திற்கு இப்போதே ப்ரொமோஷன்களை ஆரம்பித்து விட்டார் அமீர் கான். கூலி படத்தை பற்றிய பல சுவாரஸ்யத்தை பகிர்ந்து வருகிறார். அதுவும் போக லோகேஷுடன் அடுத்த படத்தில் இணைகிறேன் என்று கூலி படத்தை மறைமுகமாக ப்ரோமோட் செய்திருக்கிறார். லியோ படத்தை விட கூலி படம் அதிக வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இப்படத்தின் ப்ரீ-ரிலீஸ் பிசினஸ் படுஜோராக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கூலி படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் ரூபாய் 120 கோடி கொடுத்து வாங்கியிருந்த நிலையில் தற்போது ஓவர்சீஸ் ரைட்ஸும் பெரும் தொகைக்கு டீலிங் நடைபெற்று வருவதால் ரிலீஸுக்கு முன்பே போட்ட பட்ஜெட்டை எடுத்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.